என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ நிச்சயமாக எச்சரிக்கை செய்தியாகத்தான் இன்று என்னிடத்திலிருந்து பெற வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வீட்டில் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயத்தை பற்றித்தான் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ற வேறுபாடுகள் எல்லாமும் இல்லை. எந்த குழந்தையினால் ஒரு பிரச்சனை வந்தாலும் அது அவமானம்தான், அது அந்த குடும்பத்திற்கு தலைகுனிவுதான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நடத்தாமல், இப்படி ஒரு பட்ட விஷயம் இருக்காமல் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொன்றையும் கவனித்து வருகின்ற நேரம், ஒரு பிள்ளையினால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அடிக்கடி உன் வீட்டிற்குள் இந்த முனங்கல் சத்தம் கேட்டதனால்தான் கருப்பன் என்னவென்றும் ஏதுவென்றும் இதை தெரிந்து கொள்ள ஓடோடி வந்திருக்கின்றேன். எல்லாமுமாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் இந்த நாட்களில் உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் இருக்கிறேன் என்பது மட்டும் போதும் என்று நீ நினைப்பதை விட, கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளையும் நாம் என்னவென்று மதிப்பு கொடுத்து கேட்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த கருப்பன் நான் உனக்காக தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதும் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உன் வீட்டை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இப்பொழுதெல்லாம் இந்த கருப்பனுக்கு சற்று விசித்திரமாக இருக்கின்றது. முன்பிருந்த காலங்களில் ஒவ்வொருவரும் செய்வதற்கு யோசித்த விஷயங்களை இன்றிருக்கின்ற பிள்ளைகள் ஒரு நொடி பொழுது கூட யோசிக்காமல் சட்டென்று செய்து விடுகிறார்கள். ஒரு நொடி பொழுது கூட இவர்கள் எதை பற்றியும் நினைப்பதில்லை. என்னவென்றும் ஏதுவென்றும் எதை பற்றியும் யோசிப்பதில்லை. சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றார்கள். எதிலும் யாருக்காகவும் எதையும் யோசிப்பதில்லை. நாம் செய்கின்ற இந்த காரியத்தினால் யாருக்கு பாதிப்புகள் ஏற்படும், யாருடைய மனது கஷ்டப்படும் என்றெல்லாம் இவர்கள் யோசிப்பதில்லை. யாருக்கு என்னவென்றால் நமக்கென்ன, நமக்கு நம் சந்தோஷம் முக்கியம், அது போதும் என்றுதான் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாமும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்காகத்தான், நாம் படக்கூடிய கஷ்டங்கள் அவர்களுக்காகத்தான் என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலுமே, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ சரியாக முதலில் இனி புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கருப்பன் கண்கூடாக உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விடுவேன். உன் பிள்ளை என் பிள்ளை அல்லவா? நம் பிள்ளைதானே ஒரு பிரச்சனைக்குள் செல்ல நினைக்கிறது. அப்படியானால் நாம் அவர்களை தட்டி கொடுக்கக்கூடாது. என் பிள்ளை இப்படி செய்யாது என்று நீ மற்றவர்களிடம் சண்டை போடக்கூடாது. என் குழந்தையே, அடுத்தவர்களிடம் விட்டு கொடுத்து பேசக்கூடாதே தவிர, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீ சரியா தவறா என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொருவர் சொல்கின்ற அளவிற்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்தில் இருக்கிறது என்றால் அதை என்னவென்று நீ நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்கத்தான் வேண்டும். எப்பொழுதும் நம் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி முழுமையிலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் நாம் யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியாக நடக்காமலும் கிடைக்காமலும் போயிருந்தாலும், இனிமேல் இவர்களினால் இதையெல்லாமும் நம்மால் சாதிக்க முடியும், நம் பிள்ளைகள்தான் நம்முடைய எதிர்காலம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு இது மிகப்பெரிய பேரிடியான செய்தியாகத்தான் இருக்கும். உண்மை எப்பொழுதுமே வலிக்கும், உண்மை எப்பொழுதுமே கசக்கும். ஆனால் இதையெல்லாமும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாமும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும்.
சரியாக ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற காலம், உனக்காகவே இந்த கருப்பன் உன்னை தொடர்கின்ற இந்த காலம், எல்லாவற்றையும் நான் பார்த்து பார்த்து தான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ பெற்ற பிள்ளையின் வாழ்க்கை எனக்கு விளையாட்டு காரியம் அல்ல. எதையாவது சொல்லிவிட வேண்டும் என்று கருப்பன் நினைக்கவும் அல்ல. என் குழந்தையே, எது நடந்தாலும் என் பிள்ளைக்கு இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் பிறக்க வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து நடந்து கொள். எதையுமே நாம் யோசித்து யோசித்து கலங்குவது எல்லாமும் போதும். கருப்பன் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் எப்பொழுதும் நீ பெற்ற பிள்ளையினுடைய விவகாரத்தில் எதையுமே சரியாகத்தான் சிந்தித்து உனக்கு சொல்கின்றேன். நீ நம்புவது தவறில்லை, கண்மூடித்தனமான நம்பிக்கை கூடாது என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன். கண்மூடித்தனமாக எதையாவது நம்பிவிட்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ இழக்கக்கூடாது என்றுதான் உன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். இதுபோன்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு நிலைகளையும் இனி நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி கருப்பன் எடுத்துச் சொல்லும் அத்தனையிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். கருப்பன் இருக்கிறேன் என்பது உனக்கு இனி வரும் நாட்களில் நிச்சயமாக தெரிய வந்துவிடும். ஏனென்றால் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்டது. கருப்பன் எப்படி இதனை இத்தனை துல்லியமாக கவனித்தார் என்று நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உனக்கு வேண்டுமானால் எதையுமே வந்த பிறகு அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் இருக்கலாம். ஆனால் கருப்பனுக்கு அப்படி அல்ல. எந்தெந்த விஷயங்கள் தான் பிரச்சனையாக வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. நம் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை போனால் போனதுதான். அதனால் அப்படி ஒரு விஷயம் நடக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை முன்கூட்டியே தெரிய வரும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்குள் அவர்களை சிக்க விடாமல் நீ தடுத்து நிறுத்த வேண்டும். கருப்பன் இதை செய்யாமல் இருப்பதில்லை. நீ இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் கருப்பன் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையிலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை மற்றும் நான் எப்பொழுதும் விலகிச் செல்வதே கிடையாது. எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பற்றித்தான் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இது போன்ற விஷயங்களும் இது போன்ற நேரங்களும் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டச் செய்ய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது, இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கே என்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களில் நீ எப்பொழுதும் கொஞ்சம் கவனித்து இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டால் நடப்பதை எல்லாமும் உன்னால் நிச்சயமாக கவனிக்க முடியும். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் நிச்சயமாக உன்னால் காப்பாற்றிவிட முடியும். உன்னை தேடி வரும் விஷயங்கள் எதுவென்றாலும் இனிமேல் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சிறு குழந்தைதானே, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காதே. சிறு பிள்ளைதானே, இன்னும் வளரட்டுமே என்று நினைத்து விடாதே. என் குழந்தையே, எங்கே தவறுகள் நடக்கும் என்பதனை நம்மால் சரியாக சட்டென்று உணர்ந்து விட முடியாது. தவறுகள் நடக்கும் பொழுது நிச்சயமாக அதனை நம்மால் எந்த நிலையிலும் காப்பாற்றிவிட முடியாத ஓர் எல்லைக்கு அது சென்றுவிடும். நம் கையை மீறி அந்த விஷயம் சென்றுவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமும் நம் கைவசமாக இருக்கும் பொழுதே அதில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்திட நினைக்க வேண்டும். அத்தனையிலிருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் நான் இருக்கும் நேரம் உனக்கு
அத்தனை அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கத்தான் கருப்பன் நினைக்கிறேன். ஆனால் பிள்ளையின் விவகாரம் நாம் யோசிக்கும்படி இருப்பதனால் சற்று பொறுமையோடும் கவனத்தோடும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதன் பிறகு நாம் நல்ல விஷயத்தை செய்ய தொடங்கலாம். வருவதற்கு முன்பாக காப்பாற்று என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன். ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாக தடுத்து நிறுத்து என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன். தேவையில்லாமல் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் மற்றவர்களின் பேச்சை நம்புவதும் மற்றவர்களினுடைய பேச்சுக்கு மதிமயங்கி நிற்பதும் இயல்பான ஒரு காரியமாக மாறிவிட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் மாறி மாறி நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் எல்லா விஷயமும் உனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. கருப்பன் உனக்கு உறுதியாக சொல்கின்றேன், உன் வீட்டில் ஒரு முனங்கல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த சத்தம் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளையிடம் இருந்துதான் வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்பதற்காக கைபேசியை சுலபமாக அவர்களின் கைகளில் கொடுத்துவிட்டு சுதந்திரமாக நீ இருக்க நினைத்து விடுகின்றாய். அவர்கள் உன்னை தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்காக அவர்கள் கேட்பதை எல்லாமும் அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை பற்றித்தான் இன்று இந்த தாயானவள் பிரத்யங்கரா உனக்கான ஒன்றை நான் முடிவோடு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா? அவர்களின் கையில் இருக்கின்ற அந்த கைபேசி அவர்களை எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறது தெரியுமா? தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத சுற்று வட்டாரம், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்திற்காக இந்த சூழ்நிலைகளை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ உன் வீட்டில் நடக்கும் இந்த விஷயங்களுக்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். நாம் நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் முதலில் தெரிந்து கொண்ட பிறகு அதற்கு முற்றுப்புள்ளி வை. அறையும் குறையுமாக தெரிந்து கொள்வது தவறானது. அதனால் முன்னின்று நான் சொல்வது போல நடக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார். நேரம் கடந்த பிறகு, எல்லோரும் உறங்கிவிட்டார்கள் என்று தெரிந்த பிறகு, அதிகமான நேரத்தை சாப்பிடுவதில் செயல்படுத்துவது, தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் கடந்து வாழக்கூடிய நேரம் இது. எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீயாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதுதான் உண்மை. உனக்காக தொடரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னை தொடர்ந்து வந்து நன்மைப்படுத்த வேண்டும் என்று கருப்பன் நினைக்கும் பொழுது நீ பெற்ற பிள்ளை ஒன்று கைபேசியை வைத்துக்கொண்டு ஒன்று தவறான விஷயங்களை செய்கிறது, 2 தவறான மனிதர்களோடு நட்பு வட்டாரத்தை வைத்துக்கொண்டு அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறது. இதில் எந்த ஒரு விஷயம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு வந்துவிடும். ஒருவரோடு நல்லபடியாக பழக்க வழக்கத்தில் இருந்து பேசுவது வேறு, பேசுகின்ற வார்த்தைகளும் தோரணைகளும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது என்றால் கொஞ்சம் உன்னிப்பாகத்தான் கவனிக்க வேண்டும். எதுவென்றாலும் அவர்கள் சொல்வதை நீ நம்புவது இதுவரையிலும் நடந்தது போதும். இனிமேல் அவர்கள் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசிக்க பழகு. அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற ஆழத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள பழகு. எதனால் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள பழகு. உன்னோடு இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா? அதிகமாக தனிமை இருப்பது, அதைவிட அதிகமாக கைபேசியை கையில் எடுத்துக்கொண்டு யார் ஒருவரிடமாவது பேசி கொண்டிருப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. எப்பொழுதும் இந்த விஷயங்களை நான் பயன்படுத்தி விட மாட்டேன். எப்பொழுதும் போல சந்தோஷமாக நீ இருக்கத்தான் வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். சந்தோஷமான புரிதலோடு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியோடு வாழத்தான் வேண்டும். நீ பெற்ற பிள்ளைகளினுடைய மனதில் இருக்கின்ற கலக்கத்தை போக்க வேண்டும். தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கவர்ச்சியில் விழுந்து விடுகின்றார்கள். கிடைக்காத அன்பு ஓரிடத்தில் கிடைக்கிறது என்றால் அந்த இடத்தை தேடி ஓடி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் நட்பாக
அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பை நீ அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அவர்களுக்கான ஒரு இடம், எதையும் உன்னிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அந்த பிள்ளைக்கு நீ கொடுத்திருந்தால், இதுபோன்று மற்றவர்களினுடைய, அதாவது இன்னொருவரை தனக்கான ஆறுதலாக இவர்கள் தேடி இருக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக கவனிக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொல்ல சொல்ல உன்னை தேடி வருகின்ற அத்தனையையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நான் இருக்கும் இந்த நேரத்தில் அப்பன் சொல்வது போல குழந்தையின் வாழ்க்கை அல்லவா, பிள்ளைகளினுடைய வாழ்க்கை அல்லவா, இதை நாம் எப்பொழுதுமே கவனமாக கவனிக்கத்தான் வேண்டும். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏது நினைக்கிறார்கள் என்பதில் எல்லாமும் நாம் எப்பொழுதுமே தெளிவாகத்தான் இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை நினைத்து நீ எல்லாமும் நடந்த பிறகு கலங்குவதோ கண்ணீர் விடுவதோ தேவையற்றது. எந்த ஒரு விஷயத்தையும் நடத்துவதற்கு முன்பாக, எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் நடத்த நினைப்பதற்கு முன்பாக நீ அதனை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்களுக்காக எப்பொழுதும் நீ இருக்கிறாய் என்ற ஒரு நம்பிக்கை போதும். எந்த நிலையிலும் அவர்களுக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வார்கள். எந்த நிலையிலும் அவர்களுக்கு கஷ்டங்கள் வராமல் அவர்களால் பார்த்து கொள்ள முடியும். நமக்காக நம் வீட்டில் இருப்பவர்கள் உயிரையே கொடுக்க துணிந்து நிற்கும் பொழுது நாம் எதற்காக மற்றவர்களிடம் ஆறுதலை தேட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் அல்லவா. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் ஆசைப்படுகின்றேன். இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பேச நினைக்கிறேன். எந்த நாளும் உனக்கென வருகின்ற கருப்பன் சொல்லும் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அதை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முடிவு செய்தால் மட்டுமே இது போன்ற கஷ்டங்களில் இருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை மறந்து விடாதே. இது போன்ற பிரச்சனையிலிருந்து உன்னால் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு நேரங்களையும் உன்னால் சரியாக உணர முடியும் என்பதனை நீ மறந்து விடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் இனி உனக்கே புரியும். பிள்ளைகளினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உனக்குள் மிகுதியான சந்தேகத்தை நிச்சயமாக உருவாக்கும். எப்பொழுதும் அதற்காக அவர்களை சந்தேக கண்ணோட்டத்தோடு நீ பார்த்து கொண்டிருக்க கூடாது. சந்தேக கண்ணோட்டத்தோடு எதையும் நீ நினைத்து கொண்டிருக்க கூடாது. என்ன நடக்கிறது என்பதனை நீ உணரும் போது என்னவாக இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை கொஞ்சம் நீ சிந்திக்க வேண்டும். எப்பொழுதும் அவர்களிடத்தில் நீ உண்மையான அன்பு கொண்டு நடந்து கொள்ளும் பொழுது தானாகவே அவர்கள் மனதில் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் வெளியே வந்துவிடும் என்பதுதான் உண்மை. தானாகவே அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமும் உனக்கு புரிந்துவிடும் என்பதுதான் உண்மை. இனி எதிலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் மாற்ற இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் இருக்க உனக்கு நடக்கும் அத்தனையும் எந்த நாளும் மிகப்பெரிய துணிச்சலை இனி உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் எல்லாமும் மாறும். நீயும் மாறிவிடுவாய். உன் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளும் நிச்சயமாக மாறிவிடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. உனக்கே என்று இந்த தெய்வம் இனி எந்த நாளும் துணை இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிந்திருக்கிறது என்றால் இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து நடந்து கொள்வாய் அல்லவா. தெய்வம் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து விடும் அல்லவா. இனி எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. எதையும் யோசித்து வருந்தாதே. எதையும் சிந்தித்து நீ கலங்காதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை
நீ வருந்தி நிற்க அவசியமில்லை. எதிலும் என் பிள்ளை கலங்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் உண்மை. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.